எல்லோரும் என்னை நகைக்கிறார்கள். இப்போது நான் இனி பள்ளிக்கு போக முடியாது. நான் அவமானமாக இருக்கிறேன். பாலரினா கபுசினோ, நான் ஏன் அந்த உள்ளரங்க வகுப்பினர் எல்லாம் ஆக முடியாது? என்ன நடந்தது? நீ உண்மையா? அது எப்படி சாத்தியம்? நான் அதிர்ச்சியடைந்தேன். Sorry Vanser en Sandaran, aan Satie Kurda, der Tiger Idian on Mighty Vastanis. ஆமா, உண்மையா? நீங்க எனக்கு உதவினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ இல்லை, நான் சிக்கிவிட்டேன். ஓப்ஸ், ஹா ஹா, மன்னிக்கவும். நாம் எங்கு தொடங்க வேண்டும்? முதலில் உன் பிரேஸ்களை அகற்றுவோம். அவை உன்னை அழகாக காட்டாது. இங்கே நிப்பிளர்கள் உள்ளன, அவற்றை வெட்ட முயற்சிக்கவும். சரி, உடனே. ஓ, பிளேயர்ஸ் உடைந்து விட்டது. ஓ, கவலைப்படாதே லிவ். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அசாசின்ஸ் கப்புசீனோ. அவர் உனக்கு கண்டிப்பாக உதவுவார். பாருங்கள், பயப்படாதே. அவரது கத்தி கீல்கள் மிகவும் கூர்மையானவை. அவை சில வினாடிகளில் உன் பற்களுக்கான கம்பிகளை அகற்றிவிடும். உண்மையிலேயா? வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது நான் அவற்றை பாதுகாப்பாக அகற்ற முடியும். மேலும் என் பற்களையும். அடுத்தது என்ன? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். பள்ளியில் உள்ள மிகவும் அழகான சிறுவர்கள் உங்களிடம் காதலிக்க தொடங்குவார்கள். அந்த பிம்பிள்களை பாருங்கள். அது இன்னும் உண்மையல்ல. எனக்கு இதை தேவை. இல்ல, உங்களுக்கு அதுக்கு தேவையில்ல. உங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படும். பாருங்க, இது என் புதிய சாதனம். சரி, இதை பரிசோதிப்போம். வாவ், அதை பாருங்கள். அது என் முகப்பருக்களை உடனே நீக்குகிறது. அருமை. ஆனால் நான் இப்போது முழுவதும் சிவப்பாக இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம். இந்த வெள்ளை நுரை எடுத்துக்கொள். உன் தோல் மிகவும் நல்லதாக இருக்கும். சரி, வாவ், அற்புதம். இப்போது என் தோல் மிகவும் நல்லதாக உள்ளது. நீ சொல்வது சரி. இப்போது கண்ணாடிகளுக்கு பதிலாக கண் லென்ஸ்களை சேர்ப்போம். சரியானது. ஆம், இது சிறந்தது. நீ அழகாக இருக்கிறாய். உன் முடி அது வைக்கோல் மாதிரி இருக்கிறது. அதை சரி செய்வோம். அதுவும் மோசமா மணக்கிறது. அது ஒரு கரப்பான் பூச்சியா? உன் முடியல என்ன நடக்குது? நான் கூஸ் பாம்பாடிரோவை அழைக்கணும். அவன் எங்களுக்கு சில மூச்சைகள் அனுப்ப வேண்டும். பம்பினி குச்சினி வா கூஸ். அருமை லிவ். படுத்துக்கள். இப்ப நாங்களா ஒரு முட்டை முகமூடி செய்ய போறோம். ஓ சரி. இது உங்கள் முடிக்காக. முடியில் சில முட்டைகளை உடைத்து அதை சீவுவோம். முகமூடி முடியில் சில நிமிடங்கள் இருந்த பிறகு அதை கழுவலாம். சரி, எனக்கு புரிஞ்சது. ஓ, அற்புதம். இப்ப முடி ரொம்ப மென்மையா இருக்கும். அதை உலர்த்துவோம். எனக்கு ஒரு சரப்பு தொப்பி உள்ளது. இதுக்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. நன்றி. இப்ப அதை ஆன் பண்றோம். இங்கே உங்களுக்கு. ஓ, அருமையாக இருக்கிறது. குளிர். அதை எடுத்து விடு. ஓ வாவ், என் முடிய பாருங்கள். இது மிகவும் மினுமினுப்பாக இருக்கிறது. நன்றி. சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். மேலும் சில சிகைப்பிணைப்பு செய்ய மறக்காதீர்கள். அவை அழகாக இருக்கும். ஓ, நீ சரிதான் சொல்கிறாய். அதை செய்வோம். அது இல்லை செல்லம். நான் உனக்கு உதவுகிறேன். இல்லையெனில் நீ மீண்டும் உன் முடியை கெடுப்பாய். இங்கே உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அழகான சிகை உள்ளது. வாவ், உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கிறது. பாலரினா காப்புச்சினோ, உன்னை வரைய விரும்புகிறேன். வாங்க, நான் இப்போதே செய்ய போகிறேன். பாருங்கள், அழகான போஸ். ஓ, அது நல்லது. ஓ வாவ், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இப்போது வெட்டி என் புதிய முடி சிகை மீது ஒட்டு. நான் இதுவரை இவ்வளவு அழகாக இருந்ததில்லை. ஓ, நீ சரியாக சொல்கிறாய் செல்லமே. அது அருமையாக இருக்கிறது. உனக்காக ஒரு அதிர்ச்சி உண்டு. முழு பெட்டி மேக் அப். வாவ், நான் முந்தையதாக மேக்கப் போடவே இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்பாஞ்சை பயன்படுத்துகிறோமா? சரியா? சரி, நான் அதை எடுக்கிறேன். இதோ இங்கே ஸ்பான்ஸ் இருக்கிறது. ஸ்பான்ஸ் மீது
ஃபவுண்டேஷனை பிழியுங்கள். ஓ, இன்னும். ஓ, லிவ், உனக்கு மேக்கப் போடவே தெரியாது. நான் உன்னை கற்றுக் கொடுப்பேன். முதலில் ஒரு மென்மையான அடித்தளத்தை உருவாக்குவோம். அப்படியா? அப்படித்தானே. சரி, இத பரப்பி விடுகிறேன். வாவ், பாருங்கள், அது அருமையாக இருக்கிறது. இப்போது உங்கள் முகத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டு அது பிரகாசிக்காமல் தடுக்கலாம். சரி. நீங்கள் அதிகமாக பயன்படுத்திவிட்டீர்கள். முதலை பாம்பாட்டிரோ உங்களுக்கு உதவும். ஓ நன்றி. அது நிறைய பவுடர். அடுத்தது என்ன? இப்போது உன் கன்னங்களில் ப்ளஷ் போட வேண்டும். நீயே தொடரலாம். உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கன்னங்கள் இப்போது இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. என் புருவங்களையும் திருத்துவோம். வாவ், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அது சிறந்தது இல்லை. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். ஓ சரி. இப்பொழுது அது சிறப்பாக உள்ளதா? செல்லமே, இது மிகவும் சிறந்தது. இப்போது இந்த கரண்டியை எடு. எனக்கு இதை ஏன் தேவை? நீங்க உங்க கண்களை அப்படியே மூடிக்கொண்டு கண்ணிழலை மேலே சரி செய்ய போகிறீர்கள். வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். ஆம், நீங்களே. இப்போது கொஞ்சம் ஹைலைட்டர் போட்டு சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம். ஆஹா, வாவ், அதை பாருங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு லிப்ஸ்டிக் தேவை. உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை தேர்வு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் நான் பிங்க் நிறத்துடன் செல்வேன். நீங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கோப்பை தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் பால் சேர்க்க போறோம். இது உங்க காப்புச்சினோ தொப்பி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றி. பாலரினா கப்புசினோ. ஓ ஆம் ஆம். கபுசினோ பாலரினா, நானும் உங்களைப் போல நடனமாட முடியும். உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், நான் பாலரினா போல இருக்கிறேனா? ஓப்ஸ், ஓ, நான் விழப்போகிறேன். ஓ, என் தலை சுழல்கிறது. நான் ஒரு திரையில் மூடப்பட்டுள்ளேன். ஓ, திரை நன்றாகவே இருக்கிறது. உண்மையில் இதை என் உடைக்கு பயன்படுத்துவோம். அதிகமானதை இப்படி வெட்டி விடுகிறேன். இதோ இதை அணிந்து பார்க்கிறேன். வாவ், லிப்ஸ், இந்த இளஞ்சிவப்பு ஸ்கர்ட்ல நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இது எனது பாலரினா டியூடிய போன்றே தெரிகிறது. இப்போது இதுக்கு கொஞ்சம் பஞ்சு சேர்ப்போம். ஆம், இதுதான் உனக்கு தேவை. இந்த ரிப்பன்கள் எல்லாம் இந்த ஸ்கர்ட்டோட அருமையாக இருக்கின்றன. இப்போ உனக்கு ஒரு அழகான கார்செட் தேவை. வாவ், நான் மயமானவளாக தோன்றுகிறேன். அது இன்னும் சிறந்தது. நன்றி பாலரினா கபுசினோ. இந்த உடை நான் இதுவரை பெற்றதில் சிறந்தது. நான் முன்பை விட நிச்சயமாக சிறப்பாக நடனமாட போகிறேன். என்னை பின்தொடர்ந்து சொல்லு. செல்லுமே. இதை போல. சரி, ஹா. நீ செய்கிறாஸ். ஒவ்வொரு அசைவும் மனசு நீ சிஜுக்கு திருச்சிக்காக இருக்கிற. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நன்றி கபுசினோ பாலரினா. நீ என்னை உண்மையிலேயே அழகாக மாற்றிவிட்டாய். நான் இப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஹாய். ஓ வா, நிறுத்து. ஆஃப்க், அவர்கள் சிறிய குழந்தைகள் போல இருக்கிறார்கள். வாவ், அது மிகவும் சிறந்தது. இருங்கள், அது யார்? வாவ், அது குளிர். இது கப்புசினோ பாலரினா தானா? ஓ என் கடவுளே, இது அவள்தான். இல்ல, இது உண்மையில லிவ். ஆனால் நீங்கள் என்னை எவ்வளவு படங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு. இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன், நான் இதை அகற்றிக் கொள்கிறேன்.
பயப்பட வேண்டாம், இது சாக்லேட்டே, மிகவும் சுவையாகவும் உள்ளது. அக்கு, ஜூலி பயந்து விட்டாள், அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. டேய், இத நம்பால முடியும். ஏய், இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏ, நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டு கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை, பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். வாவ். ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் இது பல அளவுக்கு கெட்டு சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. அதை எப்படி போடுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு, தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிடி விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம், ருசியானது. முதலில் போகலாமா? ஏ, அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? இல்ல, உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ,
3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன என்ன அது செய்யப்படும்? ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட். ஆமா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3 சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. வாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்கு பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல். பத்திரமாயிரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடுத போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள். அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா. நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி. வணக்கம். இது தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது.
நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ, பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி. வானவில் நிறங்கள் பார்க்கவும். அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க. மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை. நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விடும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவோம். பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இதை மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி. இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி, அவன் ஆகலாம்.
நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? ஹோம், எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா, பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுப்படி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோத்தாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ, என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதா தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் வயதான. என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது கோபி, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் வெளியாய் அதை நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. அனைவருக்கும் பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை நான் ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ். படமும் அருமையாக இருக்கிறது நண்பா. நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை. நான் அதை செய்ய முடியும்.
முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும், மேலும் ஊற்றுகிறேன். BHADM உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? மீன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி. எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உன்னமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவ ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். Sitri and Devarvom. Heifers and Corelite train Twerdekan. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. வாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மர்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. It's a frank minterant. Davon Silla Audio Steve. Sang Alzarazam for the Verstrom. Puranatil or RIP எழுதுங்கள். இப்போ சேவாய் குறைவன்ஷன் உரைக்கணும். சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், ஃப்ரிட்ஜ்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது. அது என்ன? சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன.
நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள் இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது. எங்களை வெளியே செல்ல விடுங்கள். ஓ, என்ன அது? மியா, பாரேன். அவை மரக்கட்டைகள். 1, 2, 3, 4, 7. வாங்க, பூனிகள். அதுல என்ன இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். வாவ், இது ஸ்கிட்டில்ஸ். ஒரு பாட்ல முழு கண்டி. வாவ், ரொம்ப ருசியானது. மியா, உன் பாட்ல பாரு. இப்போ அதுல என்ன இருக்குன்றதுன்னு கண்டுபிடிப்போம். நம்புறேன், அதுவும் கண்டி தான். ஓ, என்னது இது? ஹா மியா, உனக்கு வைன் ஃபர்ஸ்ட் ஃபிஷிக்கு? You're Richardis, such a whom Mary ain't shirky murte. In pretty sound. எந்த பூட்டிக்கு இது பொருத்தமாயிருக்கும்? ஷியாஸ்டாய் tell Sari Colas. தங்கி கொள்ளுவோம். ஓ, யார் நீடிங் யார் ஈஸ்வரிங்க. ஜஸ்ட் அடுத்த வேலை த சரி பார்க்கணும். யார் திறப்பார்கள்? கல், காகித, கத்தி. அதை பாருங்கள். சரி, சரியா? இதை காணலாம். ஆமா, அது என்ன? ஆஹா, இவை புழுக்கள். அமைதியாக இருமியா. அவை உன்னை தின்ன மாட்டா. நமக்கு திறவுகோல் தேவை. சரி, என்ன வெறுக்காமலா? கண்டறிந்தேன். ஆனால் அது என்ன? உண்மையாக பற்களை போன்றதாக தோன்றும். நான் அதை பெற்றேன். இது 2ஆம் பூட்டின் குறியீடு. பாருங்கள், அது திறந்து விட்டது. ஹூரே, நாங்கள் அதை திறந்து விட்டோம். அடுத்தது என்ன இருக்குமோ என மாற்றம் உள்ளது. பாருங்கள், காகித குடைச்சல் சின்னங்கள் மேலே வந்துள்ள ஒரு பெட்டி உள்ளது. சுவையாக இருக்கிறது. அது குடிக்க விரும்பவில்லை. சரி, நான் முதலில். ஆஹா, உன் சாண்ட்விச் கொடுப்பியா? இல்ல, என்னோட அப்பா, எவ்வளவு சுவையா இருக்குது. பாஜி, உள்ளே இன்னும் இல்ல. ஆமா, கீமியா உன் கண்ணாடியில இருக்குது. இல்ல, சரி, சுதந்திரத்துக்காக செய்யும் எதையும் என்னிட்ட இருந்து நீ செய்யலாம். இது விசை. நான் அதை கண்டுபிடித்தேன். ஓ, வாங்க, 3வது பூட்டை திறக்கலாம். ஹூரே, நாம் ஒரு சிறந்த குழு. ஏற்கனவே எது இருக்கிறது? அதை நீங்க திறக்கிறீங்களா? ஐயோ, நான் மீண்டும் தொடங்கணும் போல. வாவ், இது ஒரு சாக்லேட் கப் கேக் நட்டுகளோட. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு பிடித்து. ஆஹா, அது ஒரு பிளாஸ்டர் தானா? தின்ன செய்ய முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே, கவனமாயிருக்க. கவலை வேண்டாம். அதை எடு. அது எப்படி செயல்படுகிறது? தெளிவாக இல்லை. சரி, அதை கண்டுபிடிக்கும் நேரமில்லை. கடைசி பாதுகாப்பை திற. சரி, பார்ப்போம். ஓ, அது நாற்றமுள்ள காலடிகள். எனக்கு சுகமாக இல்லை. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடித்தேன். வாவ், இது ஒரு வண்ணத்து பூச்சியாடையாக மாறிவிட்டது. பாருங்கள், சாப்பிடுவேன். சுவையானது. என்ன ஜாயில்? இங்கே அவ்வளவுதானே. அதில் பாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன? ஆ, உனக்கு என்ன ஆச்சு? நீ குமி கழுந்துட்டியா? நான் உனக்கு குதவுறேன். இது முக்கியம். செய்வரை இவ்வளவு பூட்ட திறப்போம். சிறந்தது. மீண்டும் நாம் சாதித்தோம். பார்ப்போம். நான் எண்ணுகிறேன். 1, 2, 3. உங்கள் ஜோடிகளை அணியுங்கள். நான் ஏவிஎம். சரி. ஓ,
அங்கே ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறது. மியா, அதில் ஒரு எலி இருக்கிறது. எனக்கு எலிகளை பிடிக்காது. சரி, நாம் சுவாசிக்க வேண்டும். அமைதியாகுங்கள். கண்டுபிடித்து விட்டோம். வாங்கலாம். கடிசோல் பூடி எண் 5 குறியீடு எல்லாம் 5கள். ஓடுவோம். ருசியோ அனைவரு ருசியடி பேன்ஸ் இருக்கிறாள். சோ free home சாப்பிட வேறு வைத்தியா ஸ்ரீ கோகா பொரிய கோகா ரிடிகோ ருசியோ படி செடிடாருஞ்சது. சரி, இப்ப என்ன பணி? எவ்வளவு பயங்கரம்! என்ன? நான் செய்ய முடியாது. ஆனால் நான் சிலவற்றை கண்டுபிடித்தேன். மேஜிக் பிளாஸ்டர் எடு. இப்பொழுது எத்தனை ருசியானது இருக்க வேண்டும். நல்ல பெறுதல். ஆம், எனக்கு தெரியுமே. சுவையான சீனிய குஞ்சி. என்னமே இல்லை. என்ன? சரி, நான் கிண்டல் செய்தேன். இதோ திறவுகோல். இதை போய் திறப்போம். அமெரிக்கன் இடியட் ஹூரை ஆடத உன்னோயின் ஸ்ட்ரெடி வின்ஸ் முர்னிச்சலின் அரிஷா சொல்லிர் ட்ரைவா இல்லை தெரியுங்களா மிரர் செய்வேன் நாட்கள். ஓ, இது என்ன? நீ எல்லாம் கேள். இப்போது உன் வேலை. சரி, நான் அதை திறக்குகிறேன். ஓ, அம்பா சீகவலன் யாருக்கு? ஓ, ஹாய். சிரிக்கிறாய். சிரின சுப்டாசி என்று. எனவே என்று 2 ட்ரா பெர் சேர்த்து. இதோ கடைசி பிணைப்பு. ஆஹா, நாம் எல்லாம் விடுதலையாக இருப்போம். சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல, சரி, உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மனமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி,
சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. இல்ல, நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெலோக்கள் கிடைச்சன மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன் நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ் சிறப்பு, ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன? நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளோ சுவையா இருக்கு. அழுது உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்க போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன்.
என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. நான் கொஞ்சம் அதிகமாக சென்று விட்டேன் நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு அது ஒரு கோக் தானா? ஆனால் அது எப்படி இவ்வளவு சின்னதாக இருக்கிறது? இது மொத்தத்துமே அர்த்தமில்லாத. விட என் அதிர்ஷ்டம் சிறந்தது. பெரிய பாட்டில சோடா. ஒரு நிமிடம். அடுத்து ஸ்மைலி. இங்க என்ன If it's fun சோடா பாட்டில சீலை எனக்கு தான். இந்த அதிர்ஷ்டத்திலேயே நம்ப முடியல. மைலி இந்த கோக் பார்க்க ஹா காம்படிஷன் சிச்சியுலிக்கு என்ன விரிச்சுவதையான பார்ப்போம். இத்தனை சின்ன பாட்ல இது வேணும் ருசியானதா என்பதில் என் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஓ வாங்க, நான் அதை பிழிந்து எடுக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓ மிகவும் ருசியானது. இது ஜெல்லி. நிச்சயமாக எனக்கு ஒரு சராசரி பாட்ல ஜெல்லி இருக்கிறது போல் தோன்றுகிறது. புறப்பட்டது. ஏன் இதில் இருந்து பிழியவில்லை? எப்போதாவது இது எளிதாக பிரயோகிக்க முடியாவிட்டால் ஸ்மார்ட்டாக நடக்கணும். ஓ ஆமாம். Haha, did work crow. Just fall upon it. அன்று அதுவும் ரொம்ப சுவையாக உள்ளது. அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது. நான் இருக்கிறேன். இப்போது உன் வரிசை மைலி. சரி சரி, இதோ என்ன இருக்குது? ஓ புல் வெளியில் ஐசு தேவைப்படுகிறது. இனி இவ்வளவு பலமா இருப்பதை தெரியாமல் இருந்தேன். வாவ். அரை வெளியே வாரு. ஆமாம், அது செயல்பட்டது. நாங்கள் சீராக இருக்கிறோம், கவலைப்படாதே. So, ஹாங்கர் வாங்கி சல்ஷினி. ரொம்ப ருசியா இருக்குது. இஷ்தான். ஆமாம் ஆமாம், அது மிகவும் சிரிப்பானது. நீ அவள் முகத்தை பார்த்தியா? நல்லா பாரு. அந்த ஆன்மா பொட்டலத்தை வாங்கு. நானோ சராசரி ஒன்றை தான் மற்றவர்களை பெற்றிருக்கிறேன். விட எனக்கு ரொம்ப சிறியதுதான். ஏன் அவர்? எனக்கு சிப்ஸ் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்ல. ஆ? சரி, நான் முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கு. நான் அதை சாகசமாக காதலிக்கிறேன். எவ்வளவு நல்லது மற்றும் முறுக்கையானது. ஒரிஜினல் தான் சிறந்தது. ஓ ஹயா, இப்போது முடிந்து விட்டது. சிரிக்க மறுத்திடு. சிரிக்க ஒன்றும் இல்லை. வாய்ப்பு கொடு மைலி. ஓ ஆமாம், என் சிப்புகளை சாப்பிட இதற்காக காத்திருக்க முடியவில்லை. நான் உண்மையில் அவற்றை சுவைக்க விரும்புகிறேன். மைலி எவ்வளவு பெரிய பைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு சிறியது. நாய்க்கு சொய்ஜோ நல்லாவே வேணும். அவ்வாறு தனியா சாப்பிட மாட்டா இல்லை. என்ன ஒரு சுவைமிகு பொருள். சிப்போ நான் இனி சகிக்க முடியாதே. சிப்ஸ் கைப்பற்றியேன். அது என்ன? ஹே, எனது சிப்ஸை திரும்ப கொடு. கேவின், நீ முழுமையாக மதியின்மையா? அதை திருட எப்படி துணிந்தாய்? நான் இதற்கு ஒத்துக்கொள்ள சம்மதிக்கவில்லை. உடனே திருப்பிக் கொடு, அல்லது நீ அதை பற்றி வருந்துவாய். எனக்கு ஒரு கூரை உள்ளது. இந்த தொலைபேசிக்கு என்ன ஆகிவிட்டது? என்ன? கீழே சாஸ் இருக்கிறதா? நிஜமாவா? ஆம், பார்க்கலாம். பாரு, தூய்மையானதே. மீஷோ உள்ள உடனடி குறைஃபை சீசான்ஸின் தவறையிடல்லே. இது சாஸோட முயற்சிப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. எமிலி என்ன எடுத்திருக்கு ஆல்பம்னு பார்த்தாலே என்ன? ஓ, என்ன ஒரு வீரர் பாக்கேஜ். சிப்ஸ்களை எடுக்க இதெல்லாம் ஏன் இவ்வளவு கடினம்? பரவாயில்லை, அதை பக்கத்துல வைக்கிறேன். இப்பொழுது நன்றாக உள்ளது. எவ்வளவோ ருசி. எனக்கு சிப்ஸ் ரொம்பவும் பிடிக்கும். மிகவும் நன்று. என்ன? நீங்கள் ரொம்ப விரைவில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடைபெறுகிறது? அது ஒரு என்ன? என் சிப்ஸ் எல்லாம் எங்கே? நண்பர்களே, நீங்கள்
என் எல்லா அது நியாயமல்ல. ஓடிவிட வேண்டாம். நீ உங்கள் செய்ய தண்டனை வேண்டும். என்னிடம் உள்ளது. நிறுத்து. என் சீன்றை ஜீக்ஷன் கிரான் சிஸ்ரியோர்வமெண்டியா வான்சிசு என் ஸ்பரிதோன்று கிடைக்கல. பன்ஷீன்ஸ்டி ஒரு சுவையான பர்கர் உள்ளது. நான் ரொம்ப காட்சியா இருக்கிறேன். ஓ கெவின், நீங்க அதிர்ஷ்டசாலி. உண்மையில் அது ஒரு பர்கர். உறுதியாக சுவையான தண்ணீர் பழுத்த பர்கர். மணக்கிறது. என் அழகிய வை, என் சுவையான வை, மிகவும் மென்மையானது. ஏய் கெவின், கெவின், உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். ஓ ஆமாம், என்ன வாங்கியிருக்கீங்க? ஓ வா கெவின், நீ இதை செய்ய முடியும். நீ இதை செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்ன ஒரு கேன்ச்சி? என்ன? இது கனவா? அது ஒரு கனவுதான். நானும் தூக்கத்தில் பேசினேனா? பர்கரை உள்ளே என்னவென்று பார்க்கலாம். Aha, and so Richard Sintray Sprouse. As a story wanted to bring them, அதில் இந்த சதை பழப்புகளை சுவைத்து பார்க்கிறேன். ரொம்ப சுவையாத. எனக்கு எதுவும் தெரியலை. ஓ, எனது புதிய மூக்கு கண்ணாடியை எடுத்துக் கொள்கிறேன். என் ட்ரிங்க் ஜார்ஸ் என்று வழங்கிய ஓ ஸ்பாரிக்கிறேன். படா இது மோஸ்ட்லி அது என் கண்களால் கூட பார்க்க முடியல. அதை நுனிதானியால் முயற்சிக்கலாம். சிம்பு வாம்ஸ்ரீஸ் ரசிக்க கூடம் இல்லை. மற்றவை என்ன? ஓ சாப்பிடும் நேரம். அதில் கெட்சப்பை சேர்த்தால் மேலும் ருசியாக இருக்கும். அப்படித்தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நீயே கவனிக்காது ஒரு துண்டை எடுங்க. ஓஸ், கையை கழற்று. நீ ஏற்கனவே உன் பார்கரை சாப்பிட்டாய். நான் கொஞ்சம் மஸ்டர்ட கூட சேர்த்துக் கொள்கிறேன். இது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிலி, நான் உன்னால் இப்போது அழுந்தியுள்ளேன். இதை பெரு. நீங்கள் ஒருபோதும் வேறொருவரின் உணவை எடுத்துக்கொள்ள நினைக்க மாட்டீர்கள். பாருங்கள், ஒதுங்குங்கள். முடிவாக நாம் இருவரும் மட்டுமே உருட்டு முட்டை உடன் இருக்கிறோம். முயற்சித்து பார்ப்போம். அற்புதம். ஒரு நிமிடத்திற்குள் அதை முழுவதும் சாப்பிடுவேன். எவ்வளவு கடுமம். எனக்கு பசிக்கே இல்ல. அரை வாவ், நான் தூண்டு புடந்து எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட வேண்டியிருந்தது போல தோன்றுகிறது. ஆஹா, நான் மிக மோசமாக உணர்கிறேன். நன்றி.